ஸோ அப்படிப்பட்ட மீனராசி மீனலக்ன அன்பர்கள் குலதெய்வத்துக்குள்ளே போக முடியல அப்படின்னு நினைச்சா இப்போ அதுக்கு வழி கிடைச்சி நீங்க அங்க போய் பிரார்த்தனை வச்சுட்டு வரும்போது நீங்க சூப்பரா எவ்வளவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய மனைவிக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய பெற்றோருக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, மீனராசி வாழ்றது மேக்சிமம் அவங்களுக்காகவே கிடையாதுங்க. ஒரு மீனராசி ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க மற்றவங்களுக்காக வந்து நின்று பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பு நிறைய டெடிகேட்டடா பண்ணுவாங்க. தே ஆர் ஸ்ட்ராங் பீப்புள். இந்த எதுலையுமே வந்து கீனா பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி சந்துல சிந்து நுழைஞ்சு அதனால தான் மீன் மாதிரி அவங்க வச்சிருக்காங்களோ என்னமோ சிம்பிள். ஸோ அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையும் முடிச்சு சூப்பரா நீங்க இருக்க போறீங்க, லாபகரமா நீங்க வாழ போறீங்க. பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப 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 சூப்பரா உங்களுக்கு வரப்போகுதுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமா டவுட் இருக்கும், என்னடா இது 12ல ராகு, அடுத்தது ஜென்ம சனி, இந்த காலகட்டம் இவ்வளவு சூப்பரா இருக்கு, அப்போ 7.5 சனி ஜென்ம சனின்னு சொல்றதெல்லாம் பொய்யா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்.